பல வருஷமா ரகசியமா இருந்த ஒரு ட்ராப் இப்போ ஓப்பனா உடைஞ்சிருக்கு. இத்தாலி நாட்டில் இருந்து வந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்புக்கு மரண இடியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ரோம், மிலானு, இத்தாலியோட முக்கியமான நகரங்கள்ல ரகசியமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 200 மொசாட் ஏஜென்ட்டுகள் இப்போ அப்படியே நடுத்தெருவில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இத்தாலியோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற யாஜியா மெலோனி அவர்கள் எடுத்த அந்த ஒரு அதிரடியான முடிவு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு? அந்த 20 ஆண்டுகால ரகசிய ஒப்பந்தத்தில் என்னதான் இருந்துச்சு? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கொஞ்சம் விரலாட்டை பார்க்கணும். ஏனென்றா இது நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 2003 ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்தாகுது. இது 2006 இருந்து அதிகாரப்பூர்வமா ஒபிஷியலா நடைமுறைக்கு வந்தது. மேலோட்டமா பார்த்தா இதோட ராணுவ பயிற்சி, ஆயுத பரிமாற்றம் அப்படின்னு ரொம்ப நல்லா தான் தெரியும். ஆனா இதற்குள்ள இருந்த ஒரு ரகசியமான பக்கம் என்னண்டா, அதுதான் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், அதாவது உளவுத்துறை பரிமாற்றம். இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படின்னா என்னென்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இத்தாலியோட வெளிநாட்டு உளவமைப்பான AIACM இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்பும் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியங்களையும் ஷேர் பண்ணிக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஐரோப்பா முழுக்க மொசாட் ஏஜென்ட்டுகள் நடமாடுறதுக்கு இத்தாலியோட பாஸ்போர்ட் மாதிரி செய்யப்பட்டு இருக்கு. இத்தாலியோட சப்போர்ட் இருந்ததால தான் மொசாட் ஆளுங்க ரோம்லையும் மிலான்லையும் தங்குறதுக்கோ அல்லது அங்கே இருந்து மற்ற நாடுகளுக்கு போய் ஆப்ரேஷன் பண்றதுக்கோ எந்த ஒரு தடையும் இல்லாம இருந்துச்சு. இதற்கு இத்தாலி தரப்புல இருந்து இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்புக்கு அனைத்து சப்போர்ட்டையும் அனைத்து அனுமதியும் கொடுத்திருந்தார்கள். இதனாலதான் இப்ப வரையுமே இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்பால இத்தாலிக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈஸியாக தங்களுடைய மிஷனை செய்ய முடிஞ்சது. இதை விளக்குறதுக்கு ஒரு செமையான எக்ஸாம்பிளானது இருக்கு. 2023 இத்தாலியில இருக்கிற லேக் மஜியோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போட்டானது கவிழ்ந்திருந்தது. இதுல 4 பேர் இறந்திருந்தாங்க. முதல்ல ஒரு சாதாரணமான விபத்துன்னு தான் அனைவருமே சொன்னார்கள். ஆனா உள்ள இறங்கி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அந்த போட்டில் இருந்தது எல்லாமே இத்தாலியோட உளவுத்துறை ஆளுகளும் மொசாட் ஏஜென்ட்டுகளும். அப்போ அங்க என்ன நடந்துச்சு? இந்த கேள்வி கண்டிப்பாக எழும்பும். ஈரானோட சயின்டிஸ்ட்களை எப்படி தூக்குறது, ஈரானோட ஃபைனான்ஸ் நெட்வொர்க்கை எப்படி உடைக்கிறது என்பதை இத்தாலி மண்ணில் உட்கார்ந்து கொண்டுதான் இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்பானது பிளான் பண்ணி இருக்காங்க. இத்தனை வருஷமா இத்தாலி ஒரு ஃபார்வர்ட் ஆபரேஷன் பேஸா, அதாவது ஒரு ரகசிய முகாமா மொசாட் யூனிட்டுக்கு செய்யப்பட்டு கொண்டு இருந்தார்கள், உதவி பண்ணி இருந்தார்கள் என்பதுதான் நிஜமான உண்மை. ஆனா மெலோனி அவர்கள் இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இத்தனை வருஷம் நீங்க பண்ணினது போதும், எங்களோட ரகசியங்களை நீங்க யூஸ் பண்ணி ஈரான் மேலேயோ இல்ல மற்ற நாடுகள் மேலேயோ அட்டாக் பண்றதை நாங்க இனி அனுமதிக்க மாட்டோம்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. இதனால இப்போ அந்த 200 மொசாட் ஏஜென்ட்களும், இத்தாலியில் இருக்கிற 200 மொசாட் ஏஜென்ட்களும் அவங்க ஐடென்டி வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இது மொசாட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாகத்தான் பார்க்கப்படுது. இவ்வளவு நாளுமே மொசாட் உளவுத்துறை என்றால் அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த உளவமைப்பு, அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் ஓவரா பில்டப்பை கொடுத்திருப்பார்கள். பட் அவர்களுக்கு சர்க்கிள்கள் ஏற்படும், அவர்களும் தோல்வி அடைவார்கள் என்பதற்கு இப்ப இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் வச்ச ஆப்பே சிறந்த உதாரணமா இருக்கு. சரி, ஏன் இப்ப திடீரென இந்த ஒப்பந்தத்தை மெலோனி அவர்கள் ரத்து பண்ணணும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. லெபனான்ல இருக்கின்ற ஐநாவினுடைய அமைதிப்படை, அதாவது UN பீஸ் கீப்பிங் போர்ஸ், அங்க அந்த படையில இத்தாலியோட வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்தின ட்ரோன் தாக்குதலால இந்த இத்தாலியோட வீரர்களும் குறிவைக்கப்பட்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. மெலோனி அவர்கள் இதனால ரொம்ப கோபமாயிட்டார்கள். இதனாலதான் எங்க நாட்டு வீரர்கள் மேல கை வைப்பீங்களா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இப்ப மெலோனி அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கு இத்தாலியோட மக்களும் அதிக ஆதரவை பயங்கரமா கொடுத்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்தது ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அது ஈரான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல அட்டாக் பண்ண பிளான் பண்ணப்போ அதுக்கு இத்தாலியோட ஹெல்ப் வேணுமென்று கேட்டிருந்தாங்க. அதாவது இத்தாலியில் இருக்கின்ற ராணுவ தளங்களை யூஸ் பண்ணணும் என்று அமெரிக்க தரப்புலேருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து அனுமதியை கேட்டிருந்தார்கள். ஆனால் மெலோனி அவர்கள் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் மாதிரியான நாடுகளோடு சேர்ந்து இஸ்ரேல் விமானங்கள் பறக்கிறதுக்கு இத்தாலியோட வான்பரப்பை லாக் பண்ணிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விவகாரத்திலும் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அதுதான் வாட்டிக்கன், அதாவது வேட்டிக்கன் என்று சொல்வார்கள். இத்தாலிக்குள்ளேயே இருக்கிற ஒரு தனி நாடு என்று இதனை சொல்ல முடியும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட புனித தலம்.
இத்தாலி அரசுக்கும் வத்திக்கானுக்கும் எப்பவுமே எழுதப்படாத புரிதல் இருக்கு. வத்திக்கானோட பாதுகாப்புல இத்தாலி ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா மொசாட் இங்க ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணி இருக்கிறார்கள். அதாவது கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிருக்கிறார்கள். என்ன நடந்ததுண்டா, காசா மற்றும் லெபனான்ல நடக்கிற கொடூரமான தாக்குதலை பார்த்துக்கிட்டு போப்பாண்டவர், அதாவது முன்னாள் போப்பாண்டவராக இருந்த பிரான்சிஸ் மற்றும் அதற்கு அப்புறம் வந்த இப்ப போப்பாண்டவராக இருக்கிற போப் லியோ அவர்களும் ரொம்ப வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட பெயரை சொல்லி குழந்தைகளை கொள்ளாதீங்க, அமைதி வேணுமென்று இந்த போப்பாண்டவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கல. உளவுத்துறை வட்டாரத்தில் இருந்து வர்ற தகவலின்படி மொசாட் ஏஜென்ட்டுகள் வேத்திகன் அதிகாரிகளை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஈரான் நாட்டு மத குருக்களோட பேச்சுவார்த்தை நடத்தின வேத்திகன் அதிகாரிகளை பற்றிய ரகசிய தகவல்களை இப்ப மொசாட் உளவுப்பானது திரட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். இது எதுக்குன்னா, வேத்திகனை மிரட்டி அவங்க வாயை மூட வைக்கிறது தான் இஸ்ரேலோட நோக்கம். அதுக்காண்டி தான் அவர்களை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காண்டி மொசாட் உளவுப்பானது ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களை உளவு பார்த்தா கூட ஒருவேளை நாங்க பொறுத்துக்குவோம், ஆனா போப்பாண்டவர் மேலே கை வைக்க பாக்குறீங்களா அப்படிங்கறதான் மெலோனி அவர்களோட மிகப்பெரிய ஒரு கோபமா இருக்கு. இது இத்தாலியோட கலாச்சாரம் மற்றும் மத உணர்வுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவாலா தான் மெலோனி அவர்கள் இதனை பார்க்கிறார். இதோட இன்னும் ஒரு பக்கம் என்னண்டா, அமெரிக்காவோட சில அரசியல்வாதிகள், உதாரணத்துக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற பீட்டர் கெட்சத் மாதிரியான ஆளுகள் இயேசுவோட பெயரால போர் செய்கிறோம்னு சொன்னப்போ அதை வேத்திகன் மத துரோகம் அப்படின்னு கண்டிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட இப்ப இருக்கின்ற லியோ அவர்கள், அதாவது போப்பாண்டவராக இருக்கிற லியோ அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அதுக்கு போப்பாண்டவர் அவர்களும் கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஆர்மீக போர்ல மொசாட் உள்ள புகுந்து வேலை பார்த்ததுதான் இத்தாலியோட பொறுமையை சோதிச்சிருக்கு. கடைசியா மெலோனி அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, எங்க நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு எதிராகவே, அதுவும் வேத்திகன் மேலேயே உளவு வேலை பார்த்தா உங்களை இங்க வச்சிருக்கவே கூடாது. இதுதான் இத்தாலியில இருக்கிற 200 மொசாட் ஏஜென்ட்டுகளையும் வெளியேற்றுவதற்கான, அதாவது கடைசி முடிவா அமைஞ்சது. சொந்த நாட்டில் உழவு பார்த்தாலே தப்பு, இதுல வேத்திகன் மேலே கை வச்சது மொசாட் பண்ணின இமாலய தப்பாகத்தான் பார்க்கப்படுது. அதுக்கான விளைவைத்தான் இப்ப இஸ்ரேல் இத்தாலி மூலம் அனுபவிச்சு கொண்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இதனால அதாவது இத்தாலி தரப்புல இருந்து இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்ததால இஸ்ரேலுக்கு பெரிய என்ன நஷ்டம் வந்துட போதுன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இத்தனை வருஷமா இஸ்ரேல் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அதாவது நாங்க தான் மேற்கத்திய நாடுகளோட பாதுகாவலன், நாங்க இல்லைன்னா ஐரோப்பாவுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தார்கள். ஆனா இப்ப ரோமாபுரி, அதாவது மேற்கத்திய நாகரிகத்தினுடைய இதயம்னு சொல்லப்படுகின்ற இத்தாலி தங்களுடைய முகத்தை திருப்பிடுச்சு. உங்க பொய்களும் ரகசிய கொலைகளுக்கும் நாங்க இனிமே துணை போக மாட்டோம்னு மெலோனி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரேலோட மொத்த பிம்பத்தையும் இப்ப உடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இத்தாலியில மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 200 மொசாட் ஏஜென்ட்டுகளும் வெறும் ஆட்கள் மட்டும் இல்ல, அவங்க தான் இஸ்ரேலோட ஐரோப்பிய நெட்வொர்க்கினுடைய அஸ்திவாரமா இருக்காங்க. அந்த அஸ்திவாரம் இப்போ ஆட்டம் கண்டிடுச்சு. மொசாட் உளவுத்துறையினுடைய தலைவராக இருக்கிற டேவிட் பர்னி அவர்கள் பதட்டத்தில் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப இஸ்ரேல் எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமா இருக்காங்க என்பதை வெளிக்காட்டி கொண்டிருக்கு. இத்தாலி எடுத்த இந்த ஒரு முடிவு மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ஒரு தைரியத்தை கொடுக்குமா, இல்ல அமெரிக்க அழுத்தம் கொடுத்து இத்தாலியை மறுபடியும் பணிய வைக்குமா, இதனைத்தையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இத்தாலி இப்படி ஒரு முடிவு எடுத்தபடியால் இதனைத் தொடர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இப்படியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏனென்றா இது வரும் ஒரு நாட்டோட முடிவு மட்டும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் மாற்றத்தோட ஆரம்பமா பெருக்கப்படுது. ஆகவே உண்மை எப்போதுமே உறங்கிக்கிட்டு இருக்காது, ஒரு நாள் அது வெளியே வந்துதான் தேரும். அந்த உண்மைதான் இப்ப இத்தாலியில எரிமலை மாதிரி வெடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.